ஹாய் வெல்கம் டு லக்ஷ்மி பொன்னி விலாக்ஸ். இது என்னோடய ஃபர்ஸ்ட் டைரக்ட் வாய்ஸ் ஓவர் கொடுத்து பண்ணுற விலாக். ஆக்சுவலாக நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து பண்ணலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு கொஞ்சம் கூட டைம் கிடைக்கவே மாட்டேங்குது. நான் என் வீடியோ என்னமோ எடுத்துடுறேன், பட் அது எடிட்டிங் பண்ணுறது கூட ஈஸி தான் எனக்கு. ஆனால் அது வாய்ஸ் ஓவர் கொடுத்து எனக்கு அப்லோட் பண்ணால் ரொம்பவே டைம் எடுக்குது. ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் எடுத்த வீடியோவே இன்னும் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ண முடியல. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணேன். மெயினாக இந்த ஒரு ப்ளாக் எதுக்காக அப்படின்னு சொன்னால் ஹோம்மேட் சர்லாக் பண்ணுறதுக்காக தான். நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருக்கலாம், வந்து நான் ஆல்ரெடி ராகியெல்லாம் க்ளீன் பண்ணது அதெல்லாம் நான் காட்டியிருப்பேன். ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக ஒரு 4 to 5 டேஸ்லேருந்து இந்த ஒரு ப்ராசஸை பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஒன்று, எனக்கு டைம் கிடைச்சா பாப்பா எழுந்துகிட்டே இருப்பேன். நைட்டில் எனக்கு கொஞ்சம் தூக்கம் இருக்காது இல்லையா, அதனால மார்னிங் கொஞ்சம் தூங்குவா, பட் டக்குன்னு எழுந்திரிச்சிடுவான். அதே மாதிரி எனக்கு வந்து நைட்டெல்லாம் கொஞ்சம் தூக்கம் கெடுறதால மார்னிங் டைம் நான் பார்க்க அப்படியே தூங்கு மூஞ்சி மாதிரி இருப்பேனா. ஸோ எனக்கு அந்த ஃபேஸில் வந்து நான் வீடியோ எடுத்து என்னை பார்த்து 4 பேர் பயந்துடுவாங்களோ அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் வந்து வாய்ஸ் வீடியோ எடுக்க முடியல ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பாப்பா கொஞ்சம் தூங்கினா, அவள் தூங்கினா பிறகு தான் என்னால் வீடியோவே எடுக்க முடிஞ்சது. ஸோ நாளையிலேருந்து நான் இங்கே இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ எடுக்க முடியாது. அண்ட் அடிக்கடி பொருளை எடுத்துகிட்டு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும் எனக்கு. அதுக்காகவே மெயினாக இன்றைக்கி பண்ணிடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ இது எப்படி பண்ணணும், என்னென்ன ப்ராசஸ் அப்படின்றது நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். வீடியோவில் போய் பார்த்துட்டு வந்துடலாம். நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன் ராகியை எப்படி க்ளீன் பண்ணி ஊற வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. அது கூட நவதானியங்கள் கூட நம்ம சேர்த்துக்கணும். மளிகை கடையில் போய் நம்ம கேட்டோன்னா நவதானியங்கள்னு சொல்லிட்டு அவங்களே எல்லாமே கொடுப்பாங்க. நான் வந்து இதுக்குள்ளே கிரவுண்ட்நட் மட்டும் சேர்க்கலை, பிகாஸ் நான் ஆல்ரெடி கொஞ்சம் பாதாம் அதிகமாகவே சேர்க்கறதால அதுவும் கிரவுண்ட்நட்டும் சேம் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் அதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணியிருக்கேன். நான் இதெல்லாம் கூட 100 கிராம்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். பிகாஸ் 1 kg ராகி கூட 100 கிராம்ஸ் போட்டால் கரெக்டாக இருக்கும். நான் வந்து என்னென்ன நவதானியங்கள் எடுத்திருக்கேன் அப்படின்னா, கருப்புளுந்து, பச்சைப்பயிறு, கடலைப்பருப்பு, கோதுமை, அது கூட துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, அப்புறம் முந்திரி, பாதாம், இதெல்லாம் தான் நான் எடுத்திருக்கேன். அது கூட வந்து நான் அரிசியும் எடுத்திருக்கேன். நான் வந்து அரிசி வந்து ரேஷன் அரிசியாக தான் எடுத்திருக்கேன். பிகாஸ் ரேஷன் அரிசியில் ரொம்ப நல்ல சத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்காகவே நான் ரேஷன் அரிசி எடுத்துக்கிட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு ரேஷன் அரிசி கிடைக்கலன்னா நீங்கள் சோனா மசூரி இல்லை வேறு எந்த ஒரு அரிசி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். முதல்ல நான் நவதானியங்களை மட்டும் செப்பரேட் பண்ணி நல்லா 3 times கழுவி எடுத்த பிறகு காட்டன் துணியில் வெயிலுக்கு ஒரு 2-3 hours காய வச்சாலே போதும். நான் 1 kg ராகி சேர்த்துருக்கிறதால நான் ஒரு 1/4 kg அளவுக்கு மட்டும்தான் அரிசியை சேர்க்க போகிறேன். அதையும் அவ்வளோதான், நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு நம்ம அதையும் செப்பரேட்டாக காய வைக்க போகிறோம். அரிசி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டால் பெட்டராக தான் இருக்கும். அண்ட் ராகி நம்ம அதிகமாக சேர்க்கறதால அதுலேயே ஃபைபர், ப்ரோட்டீன் எல்லாமே இருக்கும். ராகி வந்து நல்லா ஓவர் நைட் சோக் பண்ண பிறகு அம்மா வெயிலில் நல்லா காய வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம இதை வந்து முளக்க கட்டி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் லாஸ்ட் டைம் அந்த மாதிரி யூஸ் பண்ணதால் இந்த டைம் அந்த மாதிரி வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு ஓவர் நைட் சோக் பண்ண ராகியை மட்டும்தான் எடுத்திருக்கேன். இருந்தால் கூட நம்ம செப்பரேட் பண்ணி கழுவி காய வச்சுக்கணும். நீங்கள் வீடியோவில் பார்த்த ராகி கழுவின டப்பா தான். ஸோ இதில் தான் செர்லாக்கெல்லாம் ரெடி பண்ண போகிறேன். ஸோ என் அம்மா வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்திருக்கிற பொருள்லாம் இதெல்லாம் இருக்குது. எப்படி நான் அதை வச்சுருக்கேன்னு சொல்லி கூட காட்டுறேன். அரிசி இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கூட நான் இந்த மாதிரி பொட்டலம் கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன், கொஞ்சம் ஈஸியாகவும் சொல்லிட்டு. காய வச்சுருக்கிற அரிசி, அதுக்கப்புறம் பருப்பு. இது வந்து மூங் தால் அப்படின்னு நான் முதல்ல வறுத்தெடுத்துக்க போகிறேன். ஸோ எப்படி வறுத்தெடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால், இது ரெண்டுமே ஒன்றா. அதுக்கப்புறம் அரிசி செப்பரேட்டாக, இந்த பருப்பு செப்பரேட்டாக. எதுக்கு இந்த பருப்பு செப்பரேட்டுன்னு சொன்னால், இந்த பருப்பு வந்து சீக்கிரமாகவே ரோஸ்ட் ஆகிடும். அதுக்காக இதை நம்ம கொஞ்சம் செப்பரேட்டாகவே பண்ணிக்கிறோம். இருக்கிறேன் ஆல்ரெடி வாங்கி சூடாக இருக்குது. ஆல்ரெடி ராகி ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ இதை நம்ம லைட்டாக மட்டும் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டால் போதும். ரொம்பவே தீச்சிடக்கூடாது, ஏன்னா இந்த ராகி வந்து சீக்கிரமாகவே ரோஸ்ட் ஆகிடும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு சிம்லாகவே வச்சுக்கிட்டு ரோஸ்ட் பண்ணணும். இது ரோஸ்ட் ஆகும்போது நல்லா ரோஸ்ட் ஆகிற டைமில் ஸ்மெல் வந்து சூப்பராக வரும்.
அந்த மாதிரி ஸ்மெல் வந்தாலே போதும். நான் மெயினாக வந்து ராகி எடுத்திருக்கேன். ஏன்னா எங்கள் சைடு வந்து ராகியை தான் நாங்கள் நிறையா கொடுப்போம். இந்த அரிசின்றதை விட ராகியை தான் நாங்கள் நிறைய கொடுப்போம். அதுக்காக தான் நான் ராகி நிறைய எடுத்திருக்கேன். ஸோ இது எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 1 kg அளவுக்கு ராகி எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக நான் வீடியோவில் சொன்ன மாதிரியே. அண்ட் அதர் திங்ஸ் எல்லாம் வந்து 100 கிராம் அப்படி எடுத்திருக்கேன். நான் வந்து என்னோட குழந்தைக்கு எது செட் ஆகும், எவ்வளோ செட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்து எடுத்திருக்கேன். ஈவன் எனக்கும் அவள் எவ்வளோ சாப்பிடுவான்ற அவ்வளோ ஐடியா இல்லை. பிகாஸ் நானும் இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதால போக போக தான் எனக்கே தெரிய வரும். இன்னொன்று கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் இது கொஞ்சம் தீயாமல் இருக்கும், இல்லைன்னா சீக்கிரமாகவே தீஞ்சிடும். அதுக்குள்ளே பாப்பா எழுந்திரிச்சிட்டா. அவ்வளோதான். இப்போ நல்லாவே ரோஸ்டாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது வாயில் போட்டிங்கன்னா கரும் அப்படின்ற மாதிரி சவுண்ட் வரும். அப்படிலாம் இருக்குன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். மீன்ஸ் கரெக்டாக இருக்குது. அதை மாற்றிக்கலாம். நல்லாவே சூடாக இருக்குது, பார்த்து எடுத்துக்கணும். நல்லாவே ரோஸ்டாக இருக்குது, சூடாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அரிசி. இதுவும் அவ்வளோதான், ரொம்ப ஜாஸ்தி ஃப்ரை ஆகக்கூடாது. ஜஸ்ட் கொஞ்சமாக ரோஸ்ட் ஆனால் மட்டும் போதும். ஏம்மா இது இன்னைக்கு இன்னொன்று மெயின் ப்ராப்ளம் வந்து இந்த மல்டி லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாலே ரொம்பவே ப்ராப்ளமு. எவ்வளோத்துக்கு அவ்வளோ அட்வான்டேஜ் இருக்கோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்குது. இப்போது நான் வந்து பாப்பா கிட்ட எப்போவுமே தெலுங்கு தான் பேசுவேன். பட் பொண்ணி வந்துச்சுன்னா தமிழில் தான் பேசும். நாளைக்கு வளர வளர இங்கே பெங்களூரில் இருக்கிறதால அவள் கன்னடா தான் கற்றுப்பான். ஸோ அவள் எந்த ஒரு பாஷையில் ஃபஸ்ட்டு பேசுவாள் அப்படின்ட்டு நாங்கள்லாம் ரொம்பவே ஆர்வமாக இருக்கோம். ஏன்னா நாங்கள் எல்லாருமே எல்லா பாஷையிலையும் காட்டிகிட்டே இருக்கோமா, அவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி தான். இந்த மல்டி லாங்குவேஜ் இஷ்யூவே அதுதான். ஈவன் எனக்கே சம்டைம் எப்படி இருக்குன்னா, எல்லாருக்கிட்டையும் நம்ம எனக்கு 5 பாஷை தெரியும் 6 பாஷைன்னு தெரியும்னு சொல்லிக்கிறதுக்குள்ள ரொம்பவே பெருமையாக இருக்கும். பட் அதுவே பேசும்போது ஒருத்தர்கிட்ட அந்த லாங்குவேஜ்லேருந்து கொஞ்சம் இந்த லாங்குவேஜ்லேருந்து கொஞ்சம் அப்படின்ற மாதிரி மிக்சடாக ஒரு நிறைய பேர் என்ன கிராஸ் பிரீட் அப்படின்னு தான் சொல்லி கூப்பிட்ருக்காங்க. ஏன்னா நான் நிறைய வார்த்தை பேசும்போது அந்த தமிழ் கலந்த தெலுங்கு அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பேன். ஸோ நிறைய பேர் அப்படி தான் என்ன சொல்லுவாங்க. இந்த மல்டி லாங்குவேஜ் தெரிஞ்சாலும் இது ஒரு இஷ்யூ தான். மேபி யார் யார் இந்த மாதிரி இஷ்யூ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ என்ன மாதிரி சில பேர் இருக்கீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுப்பேன். ரைஸும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அளவுக்கு கொஞ்சம் அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தாலே போதும். இன்னும் அப்படியே கொஞ்சம் விட்டால் அப்புறம் பொரி மாதிரி வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த தால் இதுதான் ரோஸ்ட் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி என்னென்ன போட்டிருக்கேன் இது மிக்சடாக அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். இதில் வந்து நிறைய நம்ம பாதாம் இதெல்லாம் பண்ணியிருக்கிறதால சேம் செர்லாக் தான் இது. ஆக்சுவலாக இது கொஞ்சம் நான் ராகி அதிகமாக சேர்த்துட்ருக்கேன், அவ்வளோதான். ஏன்னா எங்கள் சைடு வந்து ரைஸ் சாப்பிட்டா என்னது குண்டாயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ராகி சாப்பிட்டா நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ நார்மலாக அவங்களுக்கு ராகி சரி தான் இவ்வளோ நாள் கொடுத்துட்ருந்தேன். அண்ட் இப்போது ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணலாம் அப்படின்றதால இது கொடுக்குறேன். அண்ட் இது கூட 1 or 2 months இது எப்போ காலி ஆகிடுமோ அவ்வளோதான் லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஃபுல்லாக நம்ம சாப்பாடு தான். இதுவும் கோல்டன் ப்ரௌன் வரும். இந்த தாலெல்லாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி இருந்தாலே போதும். நம்ம இது மறுபடியும் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அப்படியே கூட அரைச்சி வச்சுக்கலாம், மாவாட்டம் நல்லா வரும். பக்கத்தில் ஏதாவது நாய்ஸிங்காக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இப்போ தான் கொஞ்சம் நோண்டிகிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அம்மா வீட்டில் நோண்டிகிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து இங்கே நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சாரி ஃபார் த நாய்ஸி. இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தாச்சு. ஸோ இது வந்து இந்த முந்தால் தான். இது வந்து லைட்டாக வறுத்தாலே போதும், ரொம்ப நேரம் வறுக்க தேவையே இல்லை. இதுவும் ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இதுவும் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வரணும். எல்லாமே ஆல்மோஸ்ட் கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டாலே போதும். இதையும் போட்டாச்சு.
இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இது கொஞ்சம் சூடாக இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் ஆறணும். ஆற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவு அரைக்க போகலாம். எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ராகியே தெரியல, அந்த அளவுக்கு இருக்குது ஃபுல்லாகவே. இவ்வளோ நேரம் நல்லா தூங்கிட்டு இருந்தா, இப்போ நான் ஏதாவது பண்ணணும் போது தான் பாவம் கரெக்டாக கத்துவா, அழுவா, எல்லாமே பண்ணுவா. ஒரு வாட்டி எப்படி ஆகிடுனா ஓகே எதுவுமே பண்ணவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் மனசை தேத்திக்கிட்டு ஓகே கொஞ்ச நேரம் தானே, மெயின் நான் பாப்பா தானே ப்ரையாரிட்டின்னு சொல்லி நான் பாப்பாவை பார்க்க போயிடுவேன். அதனால தான் மோஸ்ட்டாக நான் வந்து இந்த டைரெக்டாக வாய்ஸ் கொடுக்குற மாதிரி நான் எதுவுமே பண்ணுறதில்ல. இப்போ கூட அவ்வளோதான். நான் ஆக்சுவலாக டைரெக்டாக வாய்ஸ் கொடுக்காம இப்படி தான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு அந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணது. நம்ம மேடம் அதுக்குள்ளே எழுந்திரிச்சிட்டாங்க. ஹாய் சொப்பிடுவாங்க. ஹாய் சொப்பிடி, ஹாய் சொப்பிடி, ஹாய் சொப்பிடி, ஹாய் சொப்பிடி. அடாச்சு. ஹாய் ஹாய் ஹாய். இதெல்லாம் நான் ஆற வச்சுட்டேன். ஸோ இது ஆறின பிறகு நம்ம மாவரைக்க போயிடலாம். அது ரொம்ப தூரம் இல்லை, பக்கத்தில் தான் இருக்குது. இன்னும் நான் ஈவினிங் பொண்ணி வந்த பிறகு சொன்னேன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி, நாங்கள் செகண்ட் ஃப்ளோரில் வேறு இருக்கோமா, ஒரு வாட்டி ஏறி வந்துட்டாலே போதும், கீழே இறங்க மனசே வராது, அந்த அளவுக்கு கஷ்டம் ஆகும். ஸோ பொண்ணியால் கண்டிப்பாக போயிட்டு வர முடியாது. அதனால நானே போயிட்டு பாப்பா கூட அரைச்சிட்டு வந்துடலான் இருக்கேன். இது வந்து இன்னும் சூடாகவே இருக்குது. அதுக்குள்ளே ஒரு டீ குடிக்கலான்னு நினைக்கிறேன். இப்போல்லாம் கொஞ்சம் டயட் ஃபாலோ பண்ணுறதால காஃபி டீயே கம்ப்ளீட்டாக மறந்தாச்சு. ஈவினிங் டைம் கூட விட்டுட்டேன் நான் காஃபி டீ குடிக்கிறது. இன்னைக்கு என்னமோ கொஞ்சம் காஃபி டீயில் ஏதாவது குடிக்கலாம் அப்படின்னு தோணுது. ஸோ எனக்கு எப்போவுமே பிடிச்சது டீ தான். இன்னைக்கு ரொம்ப நாள் கழித்து குடிக்கிறதால டீயை போட்டு குடிக்கலான்னு நினச்சிட்ருக்கேன். இந்த பாலில் வர்ற ஏடெல்லாம் நான் எடுத்து வச்சிட்ருக்கேன். ஆக்சுவலாக நான் கீ பண்ணுவேன் வீட்லேயே. ஸோ அந்த மாதிரி கீ பண்ணுறதுக்கு தேவைப்படும் சொல்லி எடுத்து வச்சுட்ருக்கேன். இப்போது பெரிய பாக்ஸே வச்சுருக்கேன். அது ஃப்ரிட்ஜ் பக்கத்துலேயே நான் இந்த ஸ்டாண்ட் வச்சுருக்கிறதால எனக்கு கொஞ்சம் எடுக்கிறதுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது. அதனால் இப்போதைக்கு டெம்பரவரியாக நான் போட்டு வச்சுக்கிறேன். அண்ட் இந்த கீ பண்ணுறது எப்படி, அப்புறம் அது எப்படி நம்ம டெய்லி எவ்வளோ சேர்த்து வச்சா நம்மளுக்கு எவ்வளோ நாள் எவ்வளோ கிடைக்கும்ன்றதை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன் இன்னும் கொஞ்ச நாள். ஏன்னா ஆல்மோஸ்ட் 3/4 பாகம் அளவுக்கு ரொம்பிடுச்சு பாக்ஸு. இன்னும் ஒரு கால் அளவு ரொம்பிடுச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். டீ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நான் என்னோட ஃபேவரட் கப் ஆக்சுவலாக ஆசையாக வாங்கினேன். பட் இந்த ஒரு கப்பில் இது குடிக்க போகிறது செகண்ட் டைம். ஏன்னா இது வாங்கின பிறகு தான் நான் டயட்டு அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ காஃபி டீ எதுவுமே குடிக்கல. காஃபி வந்து இதில் போடவே முடியாது. அது இப்படி ஊற்றும் போதே பாதி கொட்டிடும். அதுக்காகவே ஸோ இந்த மாதிரி ஏதாவது டீ பண்ணும்போது அவ்வளோ மட்டும்தான் நான் இதை யூஸ் பண்ணுவேன். லாஸ்ட் டைம் எப்பயோ தான் ஐ திங்க் இது வாங்கி புதுசில் நான் இந்த டயட் ஸ்டார்ட் பண்ணலைன்னு நினைக்கிறேன். அந்த டயத்தில் ஒரு வாட்டி குடித்தது. அதுக்கப்புறமா இன்னைக்கு தான் நான் குடிக்க போகிறேன்னு செகண்ட் டைமாக. ஸோ நம்ம டீயும் முடிஞ்சிடுச்சு. அத்தையும் ஊர்லேருந்து வந்துட்டாங்க. ஸோ அவங்களும் காஃபி டீ எல்லாம் நிறையவே எடுத்துப்பாங்க. மிச்சதை அவங்களுக்கு வச்சிடலாம். வாங்க குடிக்கலாம். வெற்றிகரமாக டீயும் குடிச்சாச்சு. இதுவும் நல்லாவே ஆறி இருக்கு. ஆக்சுவலாக வீடு ஃபுல்லாக இதோட ஸ்மெல்லாகவே இருக்கு. ஒரு மாதிரி சூப்பராக இருக்கு ஸ்மெல்லு. இந்த ஆல்மண்ட் எல்லாம் ட்ரை பண்ணி அப்படியே ஸ்மெல் வரும். ஆக்சுவலாக ட்ரை பண்ணியிருக்குது அதுதானே. ஸோ அந்த மாதிரி ரொம்பவே நல்லா சூப்பரான ஸ்மெல் வருது. ஸோ இனி நம்ம அரைக்க எடுத்துகிட்டு போயிடலாம். பாப்பா ஜோக்குள்ள வந்தாச்சு.
இது போட்டாலே பாப்பாவுக்கு ஃபுல் குஷி ஆயிடும். அவளுக்கு தெரிஞ்சிடும் இது போட்டாலே ஓ எங்க வெளியே போறோம்னு சொல்லிட்டு ஃபுல் எக்ஸைட் ஆயிடுவான். ஸோ நான் இதில் தான் ஸ்டோர் பண்ண போறேன் பாப்பாவோட செர்லாக் எல்லாமே. அதனால நான் இதுலயே நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா பெட்டரா இருக்கும். ஸோ நம்ம அரைக்கும் போதே இது இந்த மாதிரி சத்து மாவு அப்படின்னு சொல்லி அரைச்சோம்னாலே அவங்க நல்லா நைஸா அரைச்சி கொடுப்பாங்க. செய்யறோம். அண்ட் கிளைமேட் வந்து ரொம்பவே மோசமா இருக்கு. இது வந்து சம்மர் டைம், பட் இப்போ பார்த்தா ஃபுல் மழை வர்ற மாதிரி காத்து, ஃபுல் கிளைமேட்டு ரெயின் வர மாதிரி சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. மழை வரதுக்குள்ள நம்ம போய் அரைச்சிட்டு வந்துடணும். இங்க கொஞ்சம் தூசு பாருங்க, ஃபுல்லா மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது பெங்களூரு. மேலெல்லாம் இதை விட முன்னாடி ஃபுல் காத்தடிச்சுட்டே இருந்தது. இப்போ கொஞ்சம் காத்தடிச்சு ஓஞ்சா எப்படி இருக்கும் அப்படி இருக்கு. இந்த பசங்க எல்லாம் நான் பேசுறத பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஃபுல்லாவே மூடிட்டு இருக்கு. ஸோ மழை வர்றதுக்குள்ள நாங்கள் போயிட்டு வந்துடணும். ரோடு ஃபுல்லாக நோண்டிகிட்டே இருக்காங்க நேற்றுலேருந்து. ஃபுல் சவுண்டாகவே இருக்குது. அந்த கடைக்காரரு போட்டு கொடுத்துட்டு வீட்டுக்கு போய் ஓப்பன் பண்ணி வைங்க, இல்லைனா கட்டி கட்டி ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்தாரு. 5 o'clock ஆனாலே எங்கள் ஏரியா ஃபுல் ரஷ் ஆகிடும். ரம்ஜான் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சா. முத்துலும் இஃப்தார் ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் தான் வித்துட்டு இருந்தாங்க. எப்படியும் மழை வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். அந்த கடைக்காரர் வந்து போனதுமே ஓப்பன் பண்ணி வச்சுடுங்க அப்படின்னு சொன்னார். அப்போதான் அது வந்து முத்த ஆகாம தூள் தூளாக இருக்குமா. அவர் சொன்ன டிப்ஸ் அதை ஃபாலோ பண்ணோம். ஸோ இது வந்து நான் இப்படியே விட மாட்டேன். ஆக்சுவலாக 2 time அவங்க ஜல்லடி 2 time பண்ணி கொடுத்தாங்க, அரைக்கிறதெல்லாம் பண்ணி. ஸோ எனக்கு எவ்வளோ பொடிப்பொடியாக இருக்குன்னா அவ்வளோ பொடிப்பொடியாக இல்லை, தூளாக இல்லை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு வாட்டி ஜல்லடை பிடிக்க போகிறேன். சரி சரி. பாப்பாக்கு வந்து விக்கல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அங்கே. இதுலயே நான் மாவு ஆட்டிக்க போறேன். தண்ணி குடிக்க சொன்னா கத்திட்டு இருக்கா. என்ன லாங்குவேஜ்னே புரியல. உதமா உத, நல்லா உத. பாப்பாவை செட்டில் பண்ணிட்டேன். கொஞ்சம் ராமாயணம் அந்த மாதிரி எல்லாம் போட்டு விட்டா டிவி பார்த்துட்டு இருப்பான். ஸோ இது ஃபுல்லாக ஜல்லடை பிடிச்சி வச்சுக்கிறேன். இப்பவே பாருங்க முத்தையா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ காத்தோட்டமா விட்டாதான் இது முத்த ஆகாம இருக்கும். இது ராகியை விட்டு நீங்க வேற இன்கிரீடியன்ஸ் என்னென்ன போட்டோன்னு அதெல்லாம் போட்டுக்கிட்டீங்கன்னா பியூர் செர்லாக் மாதிரி தான் இருக்கும். இது கொஞ்சம் ராகியம் போட்டதால இதுக்கு நான் புது பேர் வச்சிருக்கேன், ராகி செர்லாக் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா இது வந்து இன்ஸ்டண்டா நம்ம பண்ணிக்க முடியாது. இது கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு அதுக்கப்புறம் வேக வச்சு இந்த மாதிரி தான் பண்ணிக்கணும். நம்ம கடையில வாங்க செர்லாக் வந்து வெறும் சுடு தண்ணிலேயே கலந்து கொடுத்துட்டா நல்லா இருக்கும். பட் இது அப்படி ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறது. நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. எல்லாத்தையுமே ஜல்லடை பிடிச்சி வச்சாச்சு. ஆக்சுவலாக நான் ஒரு 2.5 kg அளவுக்கு எல்லாமே ஐட்டம் சேர்த்து போட்டிருப்பேன். இவ்வளோதான் எனக்கு அந்த என்ன சொல்கிறது ஜல்லடை பிடிச்ச பிறகு கிடைச்சது. இது கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இந்த செடிங்களுக்கு அந்த மாதிரி போட்டு விட்டுருவேன். வேஸ்ட்ன்ட்டு எதுவுமே இல்லை. எல்லாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு செடிங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நம்ம போடலாம். கட் பண்ணியிருக்கிற வெங்காயத்தோல், அப்புறம் வெஜிடபிளோட தோல்ஸு இதெல்லாம் கூட நம்ம போடலாம். ஸோ இதை நான் வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறேன். ஏன்னா கட்டி ஆயிடுச்சுன்னா கஷ்டம். ஸோ ஆறின பிறகு நான் ஷிஃப்ட் பண்ணிப்பேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பாப்பாவுக்கும் ஊட்டி விடுறதுக்காக நான் சரியும் ரெடி பண்ணிட்டேன். எப்படி பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன்.
நல்லா ஒயிட்டாகவே இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் கட்டியாக பண்ணுவேன். ஏன்னா பாப்பா வந்து 6 to 7 months 8 months அந்த டயத்தில் நான் இந்த மாதிரி ஒரு லிக்விட் பதத்தில் தான் கொடுத்துட்ருந்தேன். இப்போ பாப்பாவும் வளர்ந்துட்டுருக்கா. அவளுக்கு முழுங்குறதுக்கும் நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண வைக்கணும். அப்போது இது வந்து எப்படின்னா ரொம்ப கஞ்சியும் இல்லாமல் ரொம்ப கட்டியும் இல்லாத மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு சின்ன வயசுலேயே அவங்க ஃபுல் கம்ப்ளீட்டாக ரெடி பண்ண பிறகு காட்டுறேன். ரைஸ் சாப்பிட்டா குண்டா ஆவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படியும் அது வளர்ந்த பிறகு ரைஸ் தான் சாப்பிட போகிறோம். களி இந்த ராகி ஐட்டம் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 months ஆச்சும் நீங்கள் இந்த மாதிரி கூலா இல்லை செமி கூலா பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. குழந்தைங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக வளருவாங்க. நான் ஆக்சுவலாக ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் நான் 6 monthsலேருந்தே சரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் போட்டு பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. பிகாஸ் நான் பாப்பா அதெல்லாம் ஏற்றுப்பலாம் இல்லையான்னு எனக்கு தெரியாது. நான் தெரியாமல் ஒன்று கொடுத்துட்டு அவளுக்கு ப்ராப்ளம் ஆகிடக்கூடாதுன்ட்டு தான் நான் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே சேர்க்காம வெறும் ராகி அப்புறம் பாதாம் முந்திரி என்னோட ஷார்ட்ஸில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது மட்டும் போட்டு நான் பண்ணியிருந்தேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 6 months கம்ப்ளீட் ஆகிட்டு என்ன 7 month கம்ப்ளீட் ஆகி ஸ்டார்டிங் வரும் இல்லைங்களா, அந்த டயத்துலேருந்தே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. அவங்க நல்லாவே ஸ்ட்ராங் ஆவாங்க. அதுக்கப்புறம் ராகி ஐட்டம் அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. ஸோ நீங்கள் இப்போலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணாதான் இவளுக்கு வந்து ரைஸ் ஐட்டம் விட இந்த மாதிரி ராகியில் பண்ண ஐட்டம் தான் ரொம்பவே பிடிக்குது. நான் இப்போல்லாம் லஞ்ச் டைமில் வந்து ரைஸுக்கு கூட கேரட் சேர்க்குறதோ இல்லை ஏதாவது பருப்பு சேர்த்தோ ஏதாவது வெஜிடபிள் சேர்த்தோ இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதை அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறான். இதை தான் நல்லா விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்கான். அவளுக்கு பசி எடுத்துருச்சு. இது கிண்டுறது பார்த்தாலே அவளுக்கு தெரிஞ்சிடும். ஆயிடுச்சு. நான் இன்னும் கொஞ்சம் கட்டி பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் அவளுக்கு முழுங்குற மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா ஆறுன பிறகு நார்மலாவே களி பண்ணி ஆற வச்சோம்னா கட்டி ஆயிடும்ல, அந்த மாதிரி கட்டி ஆயிடும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம ஊட்டி விட்டோம்னா பாப்பாவுக்கு முழுங்குற மாதிரியும் இருக்கும். ஸோ நான் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். ஓகே, என்னோட வீடியோ உங்களுக்கு டைம் பாஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் நியூ பேபி வச்சுருக்கீங்களோ, நியூ மாம், அவங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஸோ யாரோட சப்போர்ட்டும் எதிர்பார்க்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வேலையை நீங்களே செஞ்சுக்க பாருங்கள். பி ஸ்ட்ராங். இப்படி என்னோட வீடியோவை நான் முடிச்சுக்க போகிறேன். அண்ட் இன்னொரு லாங் வீடியோவில் சந்திக்கலாம். என்னுடைய வீடியோஸை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி ஒரு நியூ மாமுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். பாய். பாய் சிஸ்டர் பங்காரம். பாய்.